हाय फ्रेंड्स நம்ம இட்லிக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக தக்காளி குருமா வைக்க போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதில் ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் உடச்சக்கல்லை, கால் மூடி தேங்காய். இதை இப்போ நம்ம நைஸாக அரைச்சிக்கணும். நம்ம முந்திரி போட்டிருக்கோம், கெசகசா போட்டிருக்கோம். அதனால் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஊற்றி கலக்கி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு நம்மளுக்கு. நான் புளிப்பு பத்தலைன்னா நீங்கள் 1/2 லெமன் பிழிஞ்சு ஊற்றிக்கோங்க. நான் தக்காளி புளிப்பே நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்டா கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு ஊற்றிக்கோங்க. இது டிஃபனுக்குனால நம்ம இந்த புளிப்பே கரெக்டாக இருக்கும். சூப்பராக நம்மளுக்கு தக்காளி குருமா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக சூப்பராக தக்காளி குருமா வச்சோம். இந்த வீடியோவை முழுசாக பார்க்கணுன்னா லிங்க்கு தரோம் பாருங்கள்.